ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இன்னொரு பெரிய மித் கூட இருக்கு. ஐயோ நான் ஹார்ட் பேஷண்ட்டுங்க, எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பாக்குறேன்னா, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கார்டியாக் அரெஸ்ட் பண்ற நிறைய ரீல்ஸ் வருது. ஓகே, 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, 2 decades of experience. இந்த 2 decades of experienceல நீங்க என்ன இப்போதைக்கு ரீல்ஸ்ல மட்டும் எக்ஸ்ட்ராவா அவங்க காட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையாவே எக்ஸசைஸ் பண்றப்போ இந்த மாதிரி கார்டியாக் இவெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட்டை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம்ன்றது இஸ் அண்டர்ஸ்டுட். கிரானிக் டோட்டல் அக்ளூஷன் ஒரு சிடிஓல என்ன ஆகும்னா, என்ன இது அடப்பா இருக்கு, ஆனா அந்த ஹார்ட் மசில் வேற ஏதோ இந்த ரத்த குழாய் வழியா உயிரோட இருக்கு, ஆனா ரத்தம் போகல. பேசிக்கலி என்ன ரத்தம் போகல. இது டைம் ஆக ஆக பாறை மாதிரி ஆகும், சிமெண்ட் மாதிரி ஆகும். எல்போல இப்படி பெண்ட் பண்ணாம கரெக்டா இப்படி வச்சுட்டு மூவ் பண்றது, ஷோல்டர் ஸ்பைன் அண்ட் ஹிப் யூஸ் பண்ணி ஹிப் ஹிஞ்சோட மூவ் பண்ணாத கம் இட்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட். ஆமா, அப்பதான் நமக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்டென்சிட்டி கொடுக்கணும். ஹே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஹார்ட்டை பத்தி என்னென்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்றதுக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோ இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் இங்க வந்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம ஹார்ட் ஹெல்த்தை பத்தி நம்ம பேச போறோம். அண்ட் ஃபைனலா அவரு உங்களுக்கு இருதயத்துக்கு போற ரத்த குழாங்கல்ல கம்ப்ளீட்டா பிளாக் இருந்தா கூட அதுக்கு சர்ஜரி பண்ணாம நான் சர்ஜிக்கல்லா இன்டர்வென்ஷனல்லா ரத்த குழாக்குள்ள டியூபை போட்டு எப்படி சரி பண்ணலாம், சரி பண்ண முடியுமா இல்லையான்றதும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. என் பேரு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் அண்ட் தமிழ்நாட்டில் இந்த ஹெல்த் பாட்காஸ்ட் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். ஓகே, வாங்க கண்டென்ட்டுக்கு போவோம். ஹாய் டாக்டர் அருண், வணக்கம். வணக்கம் டாக்டர் சந்தோஷ். ஸோ நீங்க ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் அந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிலேயே ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த பயங்கர ஸ்பெஷலைஸ்டா நீங்க பண்றவர். ஸோ இது ஆரம்பிக்கும் போதே நான் வந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜினா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம எம்பிபிஎஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்டியாலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பெஷலைசேஷன், சரியா? ஸோ இவ்வளோ வருஷத்துல நீங்க இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டா இருக்கீங்க. ஸோ உங்க வார்த்தையில இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் சந்தோஷ், உங்கள் பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். வெல்கம். ஓகே, ஸோ இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அப்படின்னா நிறைய பேருக்கு இதோட புரிதல் ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ கார்டியாலஜிஸ்ட்டுங்கிறது இருதயத்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ட்ரீட் பண்ணுறவங்க, ரைட்டுங்களா? இதில் நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் இருந்தது. ஸோ கார்டியாக் சர்ஜரி ஒரு ஆப்ஷனாக இருந்தது. ஸோ பைபாஸ், வேல்வ், இது எல்லாத்துக்கும். ஸோ கார்டியாக் சர்ஜரினா அந்த சர்ஜரிஸில் ஜென்ரலாக இங்கே தோலை வெட்டி இந்த செஸ்ட்டை ஃபுல்லாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி அதை ஒரு மெஷினில் போட்டுட்டு பிளாக்ஸ் எல்லாம் சரி பண்ணுறது, இல்லைனா வேல்வ்ஸை மாற்றுறது. அது வந்து ஓப்பன் கார்டியாக் சர்ஜரி தான் இருந்துச்சு. கரெக்ட் சொல்கிறீங்க. கரெக்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி திங் என்ன ஆச்சுன்னா, ஸோ இப்போ இந்த அடைப்பை திறக்கிறதா இருக்கட்டும், இப்போ இன்ஃபேக்ட் வேல்வை திறக்கிறதா இருக்கும், மற்ற ரத்த குழாய்களில் அடைப்பு இருந்துச்சுன்னா திறக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த பிளம்பிங் வேலை இருக்குது இல்லைங்களா, பேசிக்கலி நாங்கள் பண்ணுறது, அதை நம்ம செஸ்ட்டை கட் பண்ணாமல் மினிமலி இன்வேசிவாக, அதாவது கை வழியவோ இல்லை நம்ம கால் வழியவோ போயிட்டு சின்ன டியூப் வழியை பண்ணுறது. இந்த ட்ரைனிங், சரிங்களா, இதுதான் வந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி வரும். ஸோ யூஆர் இன்டர்வீனிங் அண்ட் அண்ட் கார்டியாக் ஸ்பேஸில். ஸோ எங்கள் கார்டியாலஜியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸும் இன்க்ளூடட். ஸோ நம்ம ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்கேஜஸ், கால், கழுத்து, ஸோ எந்த குழாயில் அடப்பு இருக்கோ அந்த மாதிரி திங்ஸ் திறக்கிறது இன் நட்ஷல். அண்ட் அதே போல் நம்ம இப்போது இந்த கடந்த ஒரு சே 20 years கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேப்பிட்லி க்ரோயிங் ஏரியா வந்துட்டு இப்போ வேல்வில் பிரச்சனை அது இதுனா கூட முன்னாடி அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஆப்ஷனாக இருந்தது. இப்போ அது கூட மினிமலி இன்வேசிவாக பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை கொஞ்சோண்டு எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு டாய்லெட்டுன்னு எடுக்கிறோன்னா ஓப்பன் டாய்லெட்டுன்னு இருக்கும், கன்சீல்டு டாய்லெட்டுன்னு இருக்கும். ஸோ நம்ம ஹார்ட் வந்து ஒரு கன்சீல்டு டாய்லெட், ஏன்னா அது எல்லாமே உள்ளே இருக்கு. ஸோ நம்ம அந்த உள்ள ஒளிக்க வைக்கப்பட்ட டியூப்ஸை வெளியிலேருந்து உடைக்காம நம்ம அந்த டாய்லெட் என்ட்ரி த்ரூவாகவே உள்ளே போய் கிளீன் பண்ணுறது. பேசிக்லி அதுதானே. ஏன்னா அதை உடைக்காம இருந்தோம்னா
நம்ம அந்த வெளியில இருக்க டேமேஜ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணல, எக்ஸ்ட்ராவா ரொம்ப நாள் வேலை நடக்காது, ஏன்னா வெளியில திரும்பி நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது, உள்ள இருக்க அந்த வேல்வை நம்ம எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ணல. சரியா? இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி தானே கரெக்டா சொல்லணும்னா? இது எவ்வளோ சூப்பரா இருக்குன்னா, நான் இதை வந்து அப்படியே எடுத்து இனிமே யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுதான் நியூ ஐடியா பாருங்க அப்படின்னு நல்லா இருந்துச்சு. கரெக்ட் அதான். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் மைண்ட்ல இருக்க கேள்வி, இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பாக்குறேன்னா, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கார்டியாக் அரெஸ்ட் பண்ற நிறைய ரீல்ஸ் வருது. ஓகே, ஸோ நான் சோஷியல் மீடியாவை ரொம்ப க்ளோஸா நான் ஃபாலோ பண்றது. ஸோ எப்போ ஒரு விஷயம் நிறைய ஓட ஆரம்பிக்குதோ, நிறைய ஃபாலோஸ் வருதோ, சோஷியல் மீடியால அந்த மாதிரி ரீல்ஸுக்கு தேடி போடுவாங்க. சரியா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன இப்போ ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, 2 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 2 decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்ன இப்போதைக்கு ரீல்ஸ்ல மட்டும் எக்ஸ்ட்ராவா அவங்க காட்டுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையாவே எக்ஸசைஸ் பண்றப்போ இந்த மாதிரி கார்டியாக் இவெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஓகே, ரொம்பவே எக்ஸலண்ட் கொஸ்டின். இப்போ 2 விஷயங்கள் இருக்கு. ஃபண்டமெண்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15-20 வருஷத்துல ஃபியூ சேஞ்சஸ். நான் ஒரு as you know and maybe for the viewers, நான் ஒரு 2 decades நான் வந்துட்டு இந்தியாவில் நடுவில் சில பக்கம் காணும் மாதிரி நான் ஊரில் இல்லை, யூஎஸ்ல இருந்தேன். தென் ஐ கேம் பேக். சில விஷயங்கள் நம்ம பார்த்தேன். இங்கே ஒன்று, நமக்கு இந்த என்சிடிஸ், இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ரொம்பவே கூடுதலாக இருக்குது இந்த கடந்த ஒரு I would say 20-25 நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னா இன்ஃபெக்ஷன் தவிர எக்ஸாக்ட்லி மெட்டபாலிக் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நீங்க மீன் பண்றீங்க. ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அந்த மாதிரி விஷயங்க, பாடி காம்போசிஷன், அந்த மாதிரி பாடி காம்போசிஷன், இது அனைத்தும் சரிங்களா, நம்ம வாழ்க்கை முறையால வர நோய்கள் சரிங்களா. ஸோ இதெல்லாமே கூடியிருக்கு. அது டெஃபினட்டாக இட் ஹஸ் ஹேப்பன். அதே போல் இப்போ இந்த கடந்த ஒரு 5 வருஷமா பார்த்தோம்னா இந்த கோவிட் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் இதுக்கு வேக்சின்னால வந்துச்சா இல்லை கோவிட்னாலே வந்ததா? ஐ திங்க் கோவிட் கிளியர்லி வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி நோய்ங்கிறது இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா. ஸோ நுரையீரல் மட்டும் அஃபெக்ட் பண்ணல, லங்ஸ் மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஓவரால் இட் இன்க்ரீசஸ் இன்ஃப்ளமேஷன். அதே போல் நம்ம பிளட்டோட கிளாட்டிங் எபிலிட்டியை கூட்டுச்சு. ஸோ இட் மேக்ஸ் இட் மோர் த்ராம்பஸ், இந்த ரத்த கட்டி வர வாய்ப்புகள் ஜாஸ்தியாச்சு. ஸோ ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, டெஃபினட்டாக there was an increase in ஹார்ட் அட்டாக்ஸு, வெயினில் கிளாட் வர்றது, அது இதெல்லாம் கூடுதலாக இருந்தது. இது இப்போ கோவிட் பற்றி நம்ம பேசுறது இல்லை, ஆனாலும் அதோட லிங்கரிங் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இல்லை, நான் டெஃபினட்டாக ஐ ஹவ் பின் ஃபாலோயிங் இட். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸு. ஏன்னா இனிஷியலாக கோவிட் வரும்போது எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஓல்டர் பீப்புள், ஒபேஸு, டயபெட்டிக்கு. ஸோ கோவிட் ஆரம்பத்திலேயே வரும்போது ஐ நியூ தட் இட் இஸ் கோயிங் டு அட்டாக் பீப்புள் ஹூ ஆர் ஒபேஸ், ஓல்டர், டயபெட்டிக் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். சரியா? ஸோ நான் அதை பற்றி ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கோவிட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ ஹவ் பின் ஃபாலோயிங் த டெத்ஸ் போஸ்ட் கோவிட். அது ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஈவன் நவ் த லாஸ்ட் 3 years unknown deaths, unexpected deaths have been increasing. they are still increasing. அது வந்து சில பேர் கோவிட் வேக்சின்னாலன்றாங்க, சில பேர் போஸ்ட் கோவிட்ன்றாங்க. பட் ஐ ரியலி திங்க் தட் அந்த கோவிட் அந்த 1.5 years எல்லாரையும் உள்ள உட்கார வச்சு ஆக்டிவிட்டி இல்லாமல், ரைட். ஏன்னா என் ப்ராக்டிஸில் என்னென்னா, சார் கோவிட்டுக்கு முன்னால் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், கோவிட்டுக்கு முன்னால் நான் இது பண்ணிட்டு இருந்தேன், கோவிடில் ஜிம்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட். ஸோ வீட்டில் எத்தனை பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? ஸோ நான் அந்த கோவிட் வேக்சினோ இல்லை கோவிட் ஆக்சுவலாக மாற்றம் எடுத்துகிட்டு வந்துச்சோ இல்லையோ, ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு லாக்டவுனில் மாறிச்சு. வெரி ட்ரூ. அதை தவிர நிறைய பேர் இன்ஃபேக்ட் இனிஷியலாக வரும்போது ஒப்பா 1 மாதம்ப்பா லீவு கிடச்சிச்சின்னு எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று. இன்னொன்று நம்ம ஐ திங்க் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் நிறைய மாற்றங்கள். ரைட். நாளைக்கு காலையில் வேலைக்கு போனோமா, அப்பா ஜாலி உட்காந்து டிவி பார்க்கலாம். ஐ மீன் நமக்கு அது மட்டும் அன்இன்ட்ரப்டாக வந்துகிட்டே இருந்தது ஓடிடி பிளாட்ஃபார்மில். அப்போ தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்லாம் கண்ணாபின்னான்னு கூடிச்சு. ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் அந்த தூக்கம் மாறுறது, லேட் நைட்ஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், மோர் கம்ஃபர்ட் ஃபுட், திஸ் தேட், நிறைய மாற்றங்கள். அண்ட் தி அதர் திங் இஸ் ஐ திங்க் சோஷியல் ஐசோலேஷன். நமக்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன்னா இந்த லாக்டவுனாக இருக்கட்டும், எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன லைக் பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி பீப்புள் தட் வேர் நாட் தட் இன்னும் நம்ம கூட இருந்தோம்னா சரி, இல்லை தனியாக எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுவும் ஐ திங்க் ரெக்ட் ஹேவக். ஏன்னா நமக்கு அந்த யாரையும் மீட் பண்ண முடியல, என்ன நடக்குதுன்னு தெரில, திடீர்னு ஒரு ஹெல்த் கேர் இஷ்யூனா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆல் தட் ஐ திங்க் அஃபெக்டட் பீப்புள் லாங் ரன். ஸோ யூ ஃபீல் தட் ஓவரால் கார்டியக் இவெண்ட்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட், ஹார்ட் அட்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? Yeah, I do think they have increased. ஏன்னா நீங்க சென்னையில பிராக்டிஸ் பண்றதுனால, so see I know that expert opinion is the lowest form of evidence. See, but still சென்னையில இருக்கவங்க, சென்னையில பிராக்டிஸ் பண்ற ஒரு டாக்டர் வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? ரைட். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, கடந்த ஒரு 20 வருஷமாக நம்ம பார்த்தோம்னா ஓவரால் டெஃபினட்டாக கார்டியக் டிசீசஸ் இன்க்ரீஸ்ட். அது ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் பேக் பண்ணலாம். தட் இஸ் நத்திங், இது இட்ஸ் நாட் அ சிங்கிள் பர்சன்ஸ் ஒப்பீனியன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் பற்றி சொன்னீங்க, இது எல்லாமே கூடுதலாக இருக்குது. நம்ம அந்த கடந்த ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஓவர் த லாஸ்ட் 2 decades. நவ் தி அதர் திங், நம்ம ஒரு காலத்தில் இன்ஃபேக்ட் யூஎஸ் நான் இருக்கும்போது 30 வயசுலலாம் யாராவது நெஞ்சு வலியோட வந்தால் நாங்கள் ஹார்ட் பர்ன் அந்த மாதிரி இருக்கும், வேற எங்கேயாவது அட்மிட் பண்ணிக்கோங்க, பிரச்சனைனா நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வர வாய்ப்புகள் அவ்வளோ குறைவு. எனக்கு இது ஆல்மோஸ்ட் அந்த ஒரு டமால்னு அடித்த மாதிரி இருந்தது. நான் இங்கே ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ இங்கே ப்ராக்டராக வந்திருக்கும் போது சரி, அப்புறம் மூவ் பண்ணதுக்கப்புறமும் என்னடா இது 30 நம்மளோட சின்ன பசங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இதெல்லாம் முன்னாடிலாம் இதெல்லாம் வயசானா வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் நம்மளோட சின்ன பசங்க நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க, அவரை பார்த்தா ஒரு 25 35 என்னன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா இந்த ஏஜில் ஒரு கார்டியாலஜியில் படிச்சிட்டாருன்னு. அவருக்கு ஆக்சுவலாக என்னை விட கொஞ்சம் வயசு அதிகம். அவருக்கு வந்து 48 years ஆகுது, எனக்கு 44 தான் ஆகுது. ஆனால் பாருங்க என்ன எங்கே இருக்காரு. அதனால தான் சொல்கிறாரு, எங்களை விட யங் பீப்புள்னா 40 விட கம்மியா இருக்கவங்க. அதானே மீன் பண்றீங்க? எனக்கு டைம் பாஸ்க்காக எனக்கு இல்ல, அவங்க பயந்துர போறாங்க. ஏன்னா 25 year olds எல்லாம் நீங்க 25 years மாதிரி இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உங்களை விட யங்குனா அதை விட யங் ஆளுங்களுக்கு வரப்போகுது. அதனால அந்த 45 கீழே அப்படி வச்சுக்கலாம். சரி, நம்ம வந்து 40 கீழே சொல்றோம். சி, உண்மையில 20s 30s இந்த வயதுலலாம் ஹார்ட் டிசீஸ் வர்றதுங்கிறது ரொம்பவே ஒரு ஷாக்கிங் திங். லைக் சார், இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் ஃபினாமினன். இந்தியன்னா சவுத் ஏஷியன் ஃபினாமினன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் வேறு ஏதாவது நோய் இருக்கும், அவங்க ஏதாவது சம் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். எதனால ஏஷியால இருக்கு அண்ட் என்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ இட்ஸ் அ ட்ரிக்கி கொஸ்டின். ஆக்சுவலாக நான் 3 திங்ஸ் ஆன்சர் பண்ணோம். ஒன்று ஜிம் டெத்ஸ் பற்றி நம்ம பேசணும். ஸோ அதை பற்றி பேசும்போது சொல்லிடுறேன் பிஃபோர் ஐ ஃபர்கெட். ஸோ இது வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக போகுது, அது மாதிரி சொல்லிட்டு ஏதாவது பேசுவோம். ஜிம்மில் நாள் மரணம் அடைந்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும். உடனே அடுத்தது கேள்வி வைப்பாங்க, ஏன் ஜிம் போனால் தப்பாங்க, நான் இதனால தாங்க நான் எதுவுமே பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கேன்னு இன்னொரு கும்பல் உடனே பார்த்தியா ஜிம் போனால் பிரச்சனை, இதனால தான் நான் ஜிம் எல்லாம் போகிறது இல்லைன்னு ஒரு டாபிக் போக ஆரம்பிச்சிடும். மேட்ரு அது இல்லை, ரைட்? See, a lot of them have underlying heart disease. அதாவது ஹார்ட் டிசீஸ் எப்படி வருது, அதாவது நம்ம ஹார்ட் டிசீஸ்னா நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது இருதயத்துக்கு போகும் இரத்த குழாயில் அடைப்பு. சரிங்களா? இருதயமோ ஒரு மசில், அந்த இருதயத்தோட மசில் வந்து வேலை செஞ்சாதான் ரத்த குழால உடம்புக்கு போகும். ஆனா அந்த இருதய மசிலுக்கே ரத்த குழா போகணும். ஆமா, அந்த ரத்த குழா பேர் தான் கொரோனரி ஆர்டரிஸ். அந்த ரத்த குழாக்கும் ரத்தம் போறது இருதயம் பீட் பண்ணும் போதுதான். ஓகே, சோ அந்த இருதயத்துக்கு போற ரத்த குழா பத்தி பேசுறீங்க. அதுல பிளாக் இருந்தா மெயின் பம்புக்கே போற ரத்த குழா, சரிங்களா? இதுல பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்றது. இதுல நம்ம அடாப்டிவ் மெக்கானிசம்ஸ் நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னா, ஃபியூ திங்ஸ். இது ஹார்ட்டை பொறுத்த மட்டும் ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு ஆர்கன். ரெஸ்டே எடுக்காது, ரைட்டுங்களா? நம்ம மற்ற நேரமாக நம்ம தூங்குறோம், அது இது எக்ஸசைஸ் உடம்பு மற்ற எல்லாமே த பீரியட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டி. ஹார்ட் கான்ஸ்டன்டா ஒரு டென்னிஸ் பால் எடுத்து நம்ம கையால் அழுத்துறோமோ அழுத்தத்தோட, ஸோ இட் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்ஸ். சரிங்களா? ஸோ தூங்கும்போது இது அது பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் வேலை செய்யுது. ஹார்ட்ல எப்பவுமே பிகாஸ் இட் ஒர்க்ஸ் ஸோ ஹார்ட், மேக்ஸிமல் ஆக்சிஜன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேட்ரு என்னன்னா, இட்ஸ் அ வெரி ஃப்ளோ டிபெண்ட் ஆர்கன்.
அதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வேணும்னா பீட் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். the flow has to increase. அதுக்கு அந்த டியூப் நல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ பேசிக்கா ஹார்ட் மசிலை சப்ளை பண்ற ரத்த குழாய் வந்து நல்லா பம்ப் பண்ணணும்னா அப்போ ஹார்ட் ஃபுல் வால்யூம்க்கு பம்ப் பண்ணாதான் அதுக்கு போகும். ஃபுல் வால்யூம்க்கு ஒன்று, மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த டியூப்ல பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ இல்ல அந்த ஃபுல் வால்யூம்ன்றது நான் எதுக்கு வெளியில எடுத்துட்டு வரேன்னா பிகாஸ் ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ண முடியாதுல்ல எக்ஸ்ட்ராக்ஷன் அங்க. ஸோ வால்யூம்ல தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அங்க பிளாக் இருந்தா இங்க ஹார்ட் வந்து அதோட பீட்டை தானே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்ல. கைண்ட் ஆஃப். சரிங்களா? இல்ல என்ன கைண்ட் ஆஃப், என்ன நுவான்ஸ் எக்ஸ்பிளைன். என்ன விஷயம்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு விஷயமும் ஆகுது. சரிங்களா? ஏன்னா இப்போ ஹார்ட் வந்துட்டு அதை பற்றி ஒன்று நம்ம சொன்னது மேக்ஸிமம் ஆக்சிஜன் எடுக்குதுன்னு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அது கண்ட்ராக்ட் பண்ணும்போது அதுக்கு ஆக்சுவலாக பிளட் சப்ளை ரொம்ப இருக்காது. மெயின் திங் ஹார்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது தான் டயஸ்டலின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ தான் மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் பிளட் சப்ளை போகும். ஓகே. நம்ம வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டயஸ்டலி காம்ப்ரமைஸ் ஆகும். வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் மயோகார்டியல் கன்சம்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதாவது ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் எடுக்கிற இது இன்னும் ஜாஸ்தி ஆயிரும் அப்போ. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு மேட்டர் பேசணும்னா அது ரொம்பவே ஒரு இந்த பிளாக்கேஜுங்கிறது அதுக்கு ரொம்பவே ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அவங்களுக்கு சிம்டம்ஸ் முதல்ல வர்றதில்லைன்னா, ஏன்னா இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இருப்பதனால் ஒரு இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக்கேஜ் வந்து திடீர்னு நார்மல் 0ல இருந்துட்டு அப்படியே 100 ஆயிராது. அவங்களுக்கு என்னடா அது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க திடீர்னு அவங்க வந்துடுச்சு அப்படின்னு அதுவும் நம்ம கேட்போம் நிறைய. இப்போ ஓவர் டைம் இன்ஃபேக்ட் லேட் டீன்ஸ் 20s அப்படி இந்த ஃபேட்டி ஸ்ட்ரீக் இது வந்து ஒரு பல வருஷங்களாக ஆகிற ஒரு ப்ராசஸ். ஹார்ட்டுக்கு இந்த ரத்தம் இவ்வளோ முக்கியங்கிறதுனால சம் அடாப்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குது. அதாவது அதுக்கு ரத்தம் முக்கியம். அதனால கொலாட்ரல்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு அதாவதுங்க ஒரு 60-70% பிளாக்கேஜ் வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட்லேயும் ஃப்ளோ காம்ப்ரமைஸ் ஆகாது. எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட அந்த ஹார்ட்டுக்கு வில் கெட் எனஃப் பிளட் சப்ளை. 60 to 70% பிளாக் இருக்க வரைக்கும் மெயின் பிளட் வெசல்ஸ்லேவா? மெயின் பிளட் வெசல்ஸ்ல நீங்க லெஃப்ட் மெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிரைட்டீரியா 50ன்னு வச்சுக்கோங்க. பட் த பாயிண்ட் இஸ் ஒரு பர்டிகுலர் த்ரெஷ்ஹோல்ட் 60-70ன்னு வச்சுப்போமே, மேஜர் வெசல்ஸ்ல வர வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட்லேயும் பிளட் ஃப்ளோ காம்ப்ரமைஸ் ஆகாது. எக்ஸசைஸ் பண்ணும்பொழுதும் பிளட் ஃப்ளோ காம்ப்ரமைஸ் ஆகாது. ஸோ பிளட் ஃப்ளோ காம்ப்ரமைஸ் ஆனால்தான் நமக்கு சிம்டம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் எனக்கு ஒரு சிம்டமே வரலையே நல்லா தானே இருக்கேன் அப்படின்ட்டு. கரெக்ட். ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ எனக்கு ஒரு கேள்வி. ஸோ இப்போ 50% இருந்தாதான் நம்மளுக்கு சிம்டம்ஸ் வரும்னு நீங்க சொல்றீங்க. இது வந்து ஒரு செடென்ட்ரி இண்டிவிஜுவலுக்கு. ஸோ இதே ஒரு இண்டிவிஜுவல் பயங்கர ஆக்டிவான இண்டிவிஜுவல் டெய்லி அவங்க வந்து 5 கிலோமீட்டர் வந்து ஓடுறாங்க, மேரத்தான் எல்லாம் ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா தெரியுமா? சூப்பர் கேள்வி. டெக்னிக்கலி பிசியாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா 50%ல தெரியாதுங்க. அவங்களுக்கும் தெரியாது. நீங்க என்னதான் ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் ஈவன் அட் மேக்ஸிமல் எக்ஸர்ஷன் தெரியாது. நம்ம இந்த ஒரே நிமிஷம் இதோட சரி, அவங்களுக்கு லேட்டா தெரியுமா இல்ல சீக்கிரமா தெரியுமா எக்ஸசைஸ் பண்ணாதவங்களை விட? ஏன்னா நான் பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுனால ஸோ நல்ல ஃபிட்டா இருக்கவங்களுக்கு பிளாக்ஸ் வந்து டெவலப் ஆகுதுன்னு வைங்க, ஜெனட்டிக்ஸால இல்லைன்னா ஏதோ ரீசனால. அந்த பிளாக்ஸ் வந்து ஃபிட்டா இருக்கவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா தெரியுமா இல்லைன்னா அவங்க ஃபிட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு லேட்டா சிம்டம்ஸ் வருமா? சீக்கிரமா தெரியும். என்ன காரணம் என்றால் நம்ம யோசிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 80% பிளாக்கேஜ் இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்டா? ஆனா நான் நடக்கிறதே இல்லை. நான் பாட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். எங்க போனாலும் நிறைய பேர் நான் ஆக்டிவா இருக்கேன்பாங்க. என்னன்னு அவங்க ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, காலைல எழுந்துச்சு நம்ம பல்லு விளக்கிட்டு அது இது பண்ணிட்டு கார்ல போறது, லிஃப்ட்ல மேலே போறது, அப்புறம் சாப்பிட்றது, திருப்பி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் பண்றாங்க. பட் ஆக்டிவா இருக்காங்க, வேலை செய்யறாங்க, தே ப்ரொடக்டிவ். அவங்களுக்கு ஒரு 70-80% பிளாக்கேஜ் இருந்தா கூட சிம்டமே இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க சொன்ன மேரத்தான் இது நான் நல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து பீக் எக்ஸர்ஷன்ல அது மோஸ்ட் எப்படி தெரியும்னா ஒரு பர்டிகுலர் த்ரெஷ்ஹோல்ட் தாண்டினதுக்கு அப்புறம். இது வந்துட்டு இந்த பிளாக்கேஜ்ங்கிறத பொறுத்த மட்டும் இறங்கியது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பேசணும்ல, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு த்ரெஷ்ஹோல்ட் நீங்க சொல்றது அந்த ஹார்ட் ரேட், ஒரு ஹார்ட்ல இருக்கிற பிளாக்கேஜ் பெர்சன்டேஜ், சரிங்களா?
ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுனா, ஒரு எரிமலை எக்ஸாம்பிள் ஒரு வால்கேனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்ன ஆகும்னா இங்க ஒரு சின்னதாக ஒரு ரப்சர் ஆகும் அந்த எண்டோத்தீலியம் பிரேக்கருக்கு. ஸோ நிறைய முறை கொஞ்சம் கொஞ்சமாக இட் கேன் ப்ராக்ரஸ். அதுக்குள்ள அந்த ஃபேட் செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ், அது இதுன்னு லாட் ஆஃப் திங்ஸ், குட்டி பிளேட்லெட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த பிளாக் கிராஜுவலாக அப்படியே 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 கூட்டிகிட்டு இருக்கும் ஓவர் டைம். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் சிம்டம்ஸ் வரும். இது வந்துட்டு நார்மலாக ப்ரோக்ரஸ் ஆகுது. ஹார்ட் அட்டாக்ங்கிறது வேற. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 30% அடப்பு இருக்கும்பொழுது கூட, சரிங்களா, நம்ம இப்போ எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்வஸாக பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ணும்பொழுது ஆர் அவங்களுக்கு சே 50-60% இருக்குது சம்திங், ரைட், பிளாக்கேஜ் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஏன்னா அப்போ கேட்டகால மீன்ஸ் நமக்கு ஸ்ட்ரெஸ், அது இது பல விஷயங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அப்போது you're also stressing the heart more. சே ஒருத்தங்களுக்கு 70% இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட்டை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம்ன்றது இஸ் அண்டர்ஸ்டுட். அப்போ அந்த blood vessel of rupture is also higher. சோ உங்களுக்கு 30% பிளாக் தான் இருக்கு. நீங்க சாதாரணமா வாக்கிங் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70% வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க இந்த 30% வச்சுட்டு சடனா ஒரு நாள் போய் உங்க கெப்பாசிட்டியை விட ரொம்ப ரொம்ப அதிகமா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கா? ஸோ இல்லைங்க. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால அதனால பிரேக் திஸ் டவுன். சரிங்களா? ஒரு 70% பிளாக்கேஜ் ஃபர்ஸ்ட் வச்சுப்போம். சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா பண்ணல. தே வாண்ட் டு ஸ்டார்ட் கோயிங் டு தி ஜிம், ஸ்டேயிங் ஹெல்த்தி. முன்ன பின்ன எதுவும் செக் பண்ணதில்லை, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதை பற்றி நான் பேசல. பட் 70% பிளாக்கேஜ் இருக்கு ஏதோ ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நிறைய பேர் நம்ம உள்ள தெரியாது நமக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இல்லை ரத்த கொதிப்பு இருக்கு, எதுவுமே தெரியாது, ரைட்? ஸோ அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு 40 வயசா சரி வச்சுப்போமே, போயிட்டு திடீர்னு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்க போறாரு. ஐயோ நான் நாலுலேருந்து ஃபிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது 70% பிளாக்கேஜை வச்சுக்கிட்டு பிளாக் ரப்சர் ஆகிறது, ஹார்ட் அட்டாக் வர்றது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, இஸ்கீமியாங்கிறது இந்த மெடிக்கல் டேர்ம், அந்த ஹார்ட் மசிலுக்கு ரத்தம் போகாமல் போகுது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது சில பேருக்கு மூச்சு வாங்கும் ஜாஸ்தியாக, இல்லை ரொம்ப களைப்பாக இருக்கும், அதை இக்னோர் பண்ணி அவங்க புஷ் பண்ணுறாங்க. இல்லைப்பா ட்ரெயினர் எதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பண்ணலாம் அப்படின்னு புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த பிளம்பிங் சப்ளை எஃபெக்ட் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் சப்ளை எஃபெக்ட் ஆகலாம். வாட் டு ஐ மீன்? தி ரிதம் ப்ராப்ளம், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஸோ ரத்தம் போகாததுனால், இனஃப் ஆக்சிஜன் அந்த பகுதி ஆஃப் ஹார்ட் மசிலுக்கு போகாததுனால, நார்மலாக நம்ம பிளம்பிங் பற்றி பேசணும், இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் இருக்கு. நான் கரெக்டா சீக்வென்ஸா அந்த ரிதம் வந்து போகணும். அந்த லப் டப், அது கரெக்டா லப் இவ்வளவு செகண்டுக்கு, டப் இவ்வளவு செகண்டுக்கு கரெக்ட் ரிதம்ல இருந்தாதான். அது லப் டப்னு கரெக்டா இல்லாம லப் டப் லப் 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 டப் எல்லாம் வரது தானே அரித்மியாஸ். ஸோ அரித்மியாஸ்ங்கிறது, ஸோ இது கீழ்ப்பகுதி பேசிக்கலி கண்ட்ரோல் இல்லாமல், அது மெயின் பம்பு மேலே ஒரு தலை இருக்கு. இந்த எஸ்ஏனோடு நம்ம சொல்றோம் இல்லையா, பேஸ் மேக்கர். நார்மலாக நமக்கு மேலேருந்து ஒரு இம்பல்ஸ் வரும், இப்படி போகும், ஒரு சீக்வன்ஸில் போகும். திடீர்னு கீழே இருக்கிறது ரத்தம் வராதனால இரிட்டபிள் ஆகிட்டு அந்த ஹார்ட் மசில், அது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இப்படியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு சர்க்கியூட் போயிட்டு VTVFன்னு போச்சுன்னா, ஸோ கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது அதனால தான் வரும். ஓகே, சரிங்களா? இதே போல் ஒரு 30-40% பிளாக்கேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஒரு ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்குது பிளாக் ரப்சருக்கு. நார்மலான எக்ஸசைஸ் ஏன் நல்ல விஷயம்னா, அந்த ப்ராபபிலிட்டி குறைவு. அண்ட் நீங்கள் அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஓவராலாக நமக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு குறையுது. ஸோ அதனால தான் எக்ஸசைஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ப்ராப்ளம் என்னென்னா, பீப்புள் ஹேவ் அன்டயக்னோஸ் ஹார்ட் டிசீஸ், தெரியாமல் நம்ம அதே மாதிரி சிம்டம்ஸ் நம்ம ஐ திங்க் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கேன். ஒன்று லிசன் டு யுவர் பாடி, ரைட்? ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ரொம்ப களைப்பாக இருக்கா, மூச்சு வாங்குதா, நிறுத்திக்கோங்க. அன்னைக்கே பண்ணணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அதை ஐ திங்க் ஐ saw it in one of your reels. தினமும் எந்திரிச்சு போய் பண்ணுறது முக்கியம். அன்னைக்கே நான் எல்லாத்தையும் பண்ணிடணுங்கிறது இல்லை, கன்சிஸ்டன்சி, ரைட்டுங்களா? ஸோ ஒரு நாள் இஃப் சம்திங் டசன்ட் ஃபீல் ரைட், பேக் ஆஃப். அண்ட் அஃப்கோர்ஸ் த பேசிக் திங், நம்ம அண்டர்லைங் ஹெல்த் செக்அப், சடன் கைட்லைன்ஸ் இருக்குது, அது பண்ணாத எப்பா என் உடம்பு பற்றி எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டா பிரிச்சிருவோம். சரிங்க. ஸோ இப்போதைக்கு வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டு, அவங்க கார்டியாக் பேஷண்ட்டு, அவங்களுக்கு ஒரு 30 to 50% பிளாக் இருக்கு, சரியா? அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும்.
தெரியும் அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்ன்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓகே மசில் தான் ஆன்டி ஏஜிங்க்கு கீன்னு அவங்களுக்கு டான் ஆயிருச்சு. ஸோ அவங்க கார்டியோல எந்த ஹார்ட் ரேட் வரைக்கும் அவங்க பண்ணலாம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவங்க பண்ணும் போது என்ன லிமிட்டேஷன்ஸ் அவங்க பார்த்துக்கணும், ஒரு ஒரு கைடு மாதிரி. ஸோ இப்போ அவங்க நார்மலாக நான் சும்மா லீஷர்லி வாக் பண்ணுறேன், இப்போ நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன். இது நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, இல்லை நான் திடீர்னு ஒருத்தர் சொல்லலாம் நான் மேரத்தான் ஓட போகிறேன், நான் இல்லை இந்த டயத்துக்குள்ளே பண்ண போகிறேன், எனி கைண்ட் ஆஃப் ஹிட் பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று, சரிங்களா? இல்ல நான் என்னன்னா நியூ எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி என்னமோ புதுசா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மை ரெக்கமெண்டேஷன் would be, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஐ ஹேவ் அண்டர்லைங் ஹார்ட் டிசீஸ் இருக்குது, யாரோ சரி சிடி பண்ணியிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க, 30% பிளாக்கேஜ் இருக்கு நமக்கு முன்னாடி இருக்க டேட்டானா, மை ரெக்கமெண்டேஷன் would be ஒரு கார்டியாலஜிஸ்ட் யாராவது மீட் பண்ணிட்டு கெட் அ ட்ரெட்மில் டெஸ்ட். இந்த மாதிரி நான் வந்து ஒரு இன்டென்ஸாக பண்ண போகிறேன் ஃபிட்னஸ் மாதிரின்ட்டுன்னு. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மேக்ஸிமல் ஹார்ட் ரேட்னு இருக்குது. இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஜ். ஓகே. ஸோ 220 மைனஸ் நம்ம ஏஜ் தான் மேக்ஸிமல் ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ யூ கேன் அந்த ப்ரோட்டோகால்ஸ் லைக் ப்ரூஸ் ப்ரோட்டோகால் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு 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 ட்ரெட்மில்ல வச்சுட்டு பேஸ் லைனில் நமக்கு எப்படி இசிஜி மாற்றங்கள் இருக்கா, எப்படி இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு, ஸோ கிராஜுவலாக ஒரு எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு மாறும், ரைட்டுங்களா? ஸோ அந்த டயத்தில் பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் இருக்கா, அவங்களுக்கு நீங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 30% சிடி ஸ்கேனில், ஆக்சுவலாக மேபி இட் மைட் பி 50 or 60, ரைட்? ஏன்னா எல்லாரும் போய் சும்மா ஆன்ஜியோகிராம் பண்ணுங்கன்னு சொல்லலாம், பண்ணுறது தவறும் கூட. ஸோ அவங்களுக்கு ஒரு வச்சுக்கோங்களேன் ஒரு 80% அவங்க டார்கெட் ஹார்ட் ரேட் போகும்பொழுது இசிஜியில் மாற்றங்கள் இருந்தால் மேபி அது 30% இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? ஸோ எனி இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி நீங்கள் மசில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி சொன்னீங்க, ரொம்பவே முக்கியம். பட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் யூர் ஃபிட் ஃபார் இட். ஓகே. ஸோ ட்ரெட்மில் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அது பாசிட்டிவாக இருந்தால் கார்டியாலஜிஸ்ட் இவாலுவேட் பண்ணி அவங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க, சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு. கரெக்ட். யா, ஓகே, கிரேட். ஏன்னா இந்த கேள்வி தான் எனக்கு ரொம்ப காமனாக வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஆர்த்தோபெடிக் இஷ்யூஸ் இருக்கவங்க கூட யாருமே சீக்கிரமாக வரதில்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வராங்க. அந்த 10 இயர்ஸில் என்ன தெரியுமா, அது எப்படி ஹார்ட்டில் ஃபுல்லாக பிளாக் ஃபார்ம் ஆயிருதோ இந்த 10 இயர்ஸில் அவங்க ஆக்டிவிட்டி கம்மி பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த பாடியில் அவங்களுக்கு ஃபேட் அக்யூமுலேட் ஆயிருது. ரைட். ரெண்டாவது என்னதுன்னா ஜாயிண்ட்ஸில் அவங்க கார்டிலேஜ் டீஜெனரேட் ஆயிருது, சரியா? இந்த 2 விஷயம் ஹேப்பன்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். ஸோ ஜென்ரலி ஆளுங்களுக்கு மசில் மாஸும் கம்மியாக இருக்கு, மசில் மாஸ் கம்மியாக இருந்தால் போன் டென்சிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருக்கும், எஸ்பெஷலி விமென். அண்ட் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஸோ அவங்க வந்து சார் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், நான் கார்டியோ பண்ணணும், ஆனால் எனக்கு இந்த ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கு, நான் எப்படி ஆரம்பிக்கிறது என்றது அவங்களோட பயங்கரமான டவுட். ஸோ அவங்க கூட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், ஆனால் ரெக்கமெண்டேஷன் வந்து பக்காவா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட வாங்கிட்டு ஒரு ட்ரெயினரோட சூப்பர்விஷனோட பண்ணா பெட்டர். பர்ஃபெக்ட். am I right? 100%. ஓகே. ஸோ நீங்க கார்டியாக் பேஷண்டா இருந்தாலும் யூ கேன் டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். யா, நாட் ஓன்லி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இன்ஃபேக்ட் இன்னொரு பெரிய மித் கூட இருக்கு, ஐயோ நான் ஹார்ட் பேஷண்ட்டுங்க எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்றவாங்க. அப்படி ஐயோ இது நிறைய வாட்டி எனக்கு கிளினிக்கில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டி நான் கேட்பேன். ஓகே. இல்லைங்க எங்கள் டாக்டர் சொல்லிட்டாரு, இன்ஃபேக்ட் ட்ரெட்மில்லே பண்ணாதீங்க. கரெக்ட், யார் வேணாலும் போயிட்டு திடீர்னு ட்ரெட்மில் ஏறி எல்லாம் பண்ணுங்க நம்ம சொல்லலை. ஆனால் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பயங்கர தவறான கருத்து. ஓகே. ஒர்க் வித் யர் டாக்டர் அண்ட் நமக்கு எவ்வளோ பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்பவே முக்கியம். இன்ஃபேக்ட் நம்ம மசில் மாஸ் அது இதை பற்றி ஐ திங்க் யூ ஹவ் டாக்ட் அ லாட். அதே போல் நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம். நீங்கள் நடக்காமல் இருந்தீங்கன்னா மற்ற மசில்ஸ் உங்கள் இது மட்டும் இல்லை, ஹார்ட்டுக்கும் அது ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டும் நடக்கணும், எவ்வளோ எங்கே எப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணிட்டு சொல்லணும். ஸோ அப்பா நான் ஹார்ட் பேஷண்ட் எதுவுமே செய்ய முடியாதுன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே இன்னும் அப்படியே அந்த குழியை தோண்டி புதைச்சிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும், நான் நடக்கணும் என்ன இருந்தாலும்னு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? எனக்கு இது ஏன்னா எனக்கு இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்க 48 இயர்ஸ்ல பயங்கர ஃபிட்டா இருக்கீங்க, சரியா? நிறைய லீன் மாஸ், தட் இஸ் உங்க ஃபேட் பர்சன்டேஜ் ஒரு
15% பாடி ஃபேட்டை விட கம்மியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஒரு பிரிட்டி ஸ்ட்ராங். ஸோ நம்ம அனிமல் ப்ரோட்டீன் சாப்பிட்டா தான் நம்மளால ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அனிமல் மீட் நிறைய சாப்பிடுங்க, அது நல்லதுன்றாங்க. சில பேர் பிளான்ட் மீட்டு வச்சு, சில பேர் பிளான்ட்ஸ் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க, பிளான்ட் பேஸ்டாக நீங்கள் சாப்பிடுங்க, அது பெட்டர்ன்றாங்க. நான் வந்து மாடரேட்டு. நான் சொல்கிறது ஓம்னிவோராக இருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே பேலன்ஸ்டாக நீங்கள் சாப்பிடுங்க. கேலரி டெஃபிசிட் தான் மெயின். ஃபேட்ஸையும் நீங்கள் குட் ஃபேட்ஸ் நீங்கள் சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறது. நீங்கள் ஆனால் வீகன் இல்லையா? ஸோ நீங்கள் ஏன் வீகனாக இருக்கீங்க? அதுக்கு ஏதாவது நியூட்ரிஷனல் ரீசன்ஸ் இருக்கா? இஃப் இட்ஸ் பர்சனல் ரீசன் அப்படின்னா பரவாயில்ல, பட் ஏதாவது நியூட்ரிஷனல் ரீசன்ஸ், ஹார்ட்டுக்கு நல்லது. ஏன்னா கார்டியாலஜிஸ்டே வீகனாக இருக்காருன்னா நானும் யோசிக்கிறேன், ஏன்ப்பா நம்ம ஹார்ட்டுக்கு நல்லதுன்னா நம்ம 2 நாள் வீகன் ஆயிடலாமான்னு. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை, சரிங்களா? பல காரணங்களுக்காக நம்ம பிளான் பேஸ்டாக இருக்கலாம், வீகனாக இருக்கலாம். எனக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு, பட் ஹெல்த் ரீசனும் ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் ஜென்ரல், ஸோ வெயிட் லாஸ்க்காக நம்ம வந்துட்டு இந்த கீட்டோ டயட்டு, நான் ஆட்கின்ஸ் டயட்டில் போகிறேன், இந்த மாதிரி சம் ஆஃப் தோஸ் டயட்ஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப பேட். நீங்கள் வெயிட் லாஸ் ஆகலாம், ஆனால் ஹார்ட்டுக்கு பேட். ஓவராலாக ஹார்ட்டுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் ஃபுட் முடிஞ்ச அளவு கட் பண்ணுங்க, ரைட்டா? சுகர் பேடு. சுகர், ஸோ அதுதான் திரும்பி ரிஃபைன்ட் சுகர் அண்ட் ஆடட் சுகர். இல்லைன்னா கேலரி டெபிசிட்ல இருக்கும் போது சுகர் as such ஃப்ரூட்ல இருந்து வர சுகரோ நேச்சுரல் சுகர்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சுகர்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க நான் நாட்டு சக்கரை சாப்பிடுறேன், ஹனி சாப்பிடுறேன், அதனாலதான் சொல்றேன் சப்ஸ்டிடியூட் சாப்பிடுறேன், அதெல்லாம் ஆடட் சுகர். ஆடட் சுகர் வேண்டாம். அதே போல நீங்க ஃப்ரூட் எடுத்தீங்கன்னா கரெக்ட், அதுல சுகர் இருக்கு, ஆனால் அது கூட நிறைய ஃபைபர் வரும். சோ அப்சார்ப்ஷன். சரி, நம்ம ஃப்ரூட் சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடாதீங்க. அதுதான் ஓகே. அப்புறம் சேம் பேட்ச். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரைடு அதெல்லாம் வந்துட்டு நம்ம இல்லை நான் ஒரு ஃபுட்டி, அதுவும் ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக போட்டு எனக்கு நம்ம ஃபுட்டி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் அது எவ்வளோ நமக்கு பேடான விஷயங்கிறது தெரியாது. வெளி சாப்பாடில் இப்போ நான் ஃப்ரைடாக சாப்பிட்றேன், எனக்கு ஆயிலி ஸ்டப் பிடிக்கும், இந்த ஆயில்னா சாப்பிடலங்க, நல்ல விஷயம், இதில் ஃப்ரை பண்ண. நான் அந்த ஃபுட்டி விஷயம் மட்டும் ஒன்று சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் இது ஜஸ்ட் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நானும் ஃபுட்டி, ஏன்னா நான் 150 கிலோலாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் சாப்பிடாம 150 கிலோ ஆக முடியாதுல்ல யாராலையும், நல்லா தின்னாதானே ஆக முடியும். ஸோ எனக்கும் சாப்பாடுன்னா ரொம்ப இஷ்டம். ஸோ நான் அதிக குவான்டிட்டி சாப்பிட்டு நல்லா ஃபீல் பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியும், சரியா? பட் ஆக்சுவலாக ட்ரூ ஃபுட்டினா என்னவா இருக்கணும்? ட்ரூ ஃபுட்டினா ஃபுட்டை நம்ம அப்யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ தோனி வந்து ஒரு பால்லையே 6 அடிச்சு மேட்சை ஜெயிக்கிறாருன்னா ஒரு பால்லயே அந்த ஃபீலிங் நம்மளுக்கு வந்துருது இல்ல. 12 பால்ல அடிக்கிறதும் ஒண்ணுதான், ஆனா அந்த ஃபீலிங் நம்மளுக்கு வர்றது இல்லையே, அந்த த்ரில் இருக்கிறது இல்ல. ஸோ எனக்கு இப்பெல்லாம் நான் இப்போவும் அந்த ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே ஈட், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ஈட். ஆனா எனக்கு இப்போ என்ன தெரியுமா ஆகுது, நான் அந்த ஃபுல் பாக்ஸ் சாப்பிட்டாதான் எனக்கு அந்த ஃபீலிங் வருதுன்றது கிடையாது. நான் ஒரு 4-5 சின்ன கிறிஸ்பீஸ் எடுத்தாலே எனக்கு அந்த ஃபீலிங், எப்போ எனக்கு அந்த ஃபுல் பேக்கெட்டை நான் சாப்பிட்டாதான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருமோ, அதை விட பெட்டர் ஃபீலிங்கே எனக்கு இப்போ வருது. சூப்பர். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஹவு டிட் யூ ட்ரெயின் யுவர் மைண்ட்? இப்போ ஒரு காலத்துல எனக்கு இது ஃபுல்லா இந்த ஒரு சிப்ஸ் எடுத்தா அந்த ஃபுல் பேக்கெட் முடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பேசிக்கலி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 3 சிப்ஸ் சாப்பிட்டாலே அப்பா எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு, ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு. ஸோ பட் இது வந்துட்டு ஒரு இன்னவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் ஹேக் தானே. ஏன்னா எனக்கு சிப்ஸ் எல்லாம் எவ்வளோ பேருக்கு டேஸ்ட் எனக்கு இப்போ கூட இருக்கிறது. ஸோ இதில் என்னன்னா நான் எப்படி பழகி, ஸோ இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு கொஞ்சம் கன்சைஸாக சொல்கிறேன். நான் ஒரு கடைசி 3 இயர்ஸாகவே என்னோட வீக்னஸஸை எம்ப்ரேஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். தட் இஸ் ஐ ஸ்டார்டட் இந்த ஜார்டன் பீட்டர்சன், நீங்கள் பார்க்குறீங்கல்ல என் ரூமில் இருக்கு. ஜார்டன் பீட்டர்சன் என்ன பயங்கரமாக இந்த கோவிட் டைமில் ஹி இம்பேக்டட். ஸோ அவர் வந்து அந்த கால் யுங்கு, நீச்சே, அதுக்கப்புறம் சிக்மெண்ட் ஃப்ராய்ட், அவங்களோட நிறைய சைக்காலஜிஸ்டோட விஷயங்களெல்லாம் பேசுவார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கால் யுங்குன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே ஒரு ஷேடோ இருக்கு. அந்த ஷேடோவை எல்லாரும் நீங்க அக்னாலஜே பண்ண மாட்டேன்றீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் அது வந்து காட்டுது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹாலிசமா இருக்கலாம், இல்லைன்னா ஃபுட்டு நிறைய சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ கிரீடா இருக்கலாம், கோமா இருக்கலாம், எனிதிங்கா இருக்கலாம். ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நான் ஏன் இவ்வளோ வருஷமா அந்த யோயோல இருந்தேன்னா, நான் அந்த மாதிரி எனக்கு சாப்பிட்றதுல கண்ட்ரோல் இல்லாத ஒரு பர்சன்னு அக்செப்ட் பண்ண முடியல என்னால. ஸோ அந்த வீக்னஸ் எனக்கு இருக்கு, அந்த என் ஷேடோல அந்த வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு வந்து தெரிஞ்சு அது மேல ஐ குடன்ட் ஆக்ட். ஆனா இந்த வாட்டி ஐ அக்செப்டட் தட் ஐ எம் அ கை ஹூ சம்டைம்ஸ் டசன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு டீல் வித் இட் லைக் தட். நான் வந்து எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குப்பா, அதனால நான் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எந்த லெவலுக்கு நான் பண்ணேன்னா, நான் சிட்டியை விட்டுட்டு இங்க ஈசிஆருக்கு வந்துட்டேன் 30 கிலோமீட்டர் தாண்டி. ஸோ தட் எல்லா டெம்டேஷன்ஸ்ல இருந்தும் வெளியில போயிடலான்னு. ஆனா எனக்கு என்ன இம்பாக்ட் ஆச்சுன்னா 39ல ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ சைல்டு. ஸோ அந்த லெவலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான். ஸோ அப்படி ஆகாமையே நம்ம நாலேஜ் ஷேரிங்ல ஆளுங்க வந்து அவங்க லைஃப்பை மாத்திக்கணுன்றது எனக்கு ரொம்ப, அதனால தான் இது நம்ம பண்றது. ஸோ இது ஐ மீன் ஐ திங்க் தட் இஸ் தேங்க்ஸ் அந்த பர்சனல் ஜேர்னி ஷேர் பண்ணதுக்கு. பட் நீங்கள் சொன்னதில் விஷயம் என்னென்னா, இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் நம்மளை பற்றியே பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கும். அது யூஸ்வலி நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்ன, இல்லையா நானும் நல்லவன், எனக்குலாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் அக்செப்டன்ஸ், ரைட்டுங்களா? ஆமாம், எனக்கு தீஸ் திங்ஸ் ஆர் அன் இஷ்யூ. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணாதான் நம்ம அதுக்கு டீல் பண்ணவே தோணும். இல்லைன்னா நம்ம நேச்சுரல் ரியாக்ஷன் என்ன, ஐ எம் பர்ஃபெக்ட், தப்பெல்லாம் மற்றவங்க மேலே, ரைட்டுங்களா? ஸோ நம்ம தப்பு தெரிஞ்சால் தானே நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். ஸோ தட் வாஸ் தேங்க்யூ ஃபார் ஷேர். ஸோ இதில் என்னன்னா, நான் நீங்கள் சொன்ன ஒரு அருமையான பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு வேலிடேஷன் சொல்லிடுறேன், சரியா? பவர் ஃபாலோஸ் தி பாயிண்டிங் ஃபிங்கர். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையாது நான் ஊ மேலதான் தப்புன்னா பவர் ஃபாலோஸ் யூ. ஏதோ ஒரு பிரச்சனையாது நான் ஏன் மேலதான் தப்புன்னா பவர் ஃபாலோஸ் தி பாயிண்டிங் ஃபிங்கர். ஸோ அதனால நம்ம மேல 5% பிரச்சனை தான் இருந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா பவர் ஃபாலோஸ் த கை ஹூ ஹாஸ் only 5% ரெஸ்பான்சிபிலிட்டி than the 95% ரெஸ்பான்சிபிலிட்டி. ட்ரூ தட். அது ரொம்பவே இல்ல, நீங்க சொன்ன பாயிண்டே நான் கொஞ்சம் சிம்பிளா சொன்னேன். ஐ ஜஸ்ட் ஸ்டோல் யுவர் பாயிண்ட். இட்ஸ் வெரி நைஸ். மோஸ்ட் ஆஃப் யுவர் நியூட்ரியன்ஸ் லைக் நமக்கு வர வேண்டியது பிளான்ட் பேஸ்டா இருக்கும். ஐம் நாட் சேயிங் லைக் இது சாப்பிடவே கூடாது, ஃபிஷ் சாப்பிட்டா ஏதோ ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ரிடாமினண்ட்டாக இப்போ நம்ம இவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறோம், வாட் எவர் இட் இஸ்னா மோஸ்ட்லி ஹேஸ் டு பி பிளான்ட் பேஸ்ட். ஸோ அது நமக்கு யூ கேன் சூஸ், பிக் அண்ட் சூஸ். சரி, எனக்கு இது பர்டிகுலர் திங்க், எனக்கு ப்ரோட்டீனுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஐ லைக் கிரில் சிக்கன் பிரெஸ்ட்னா சாப்பிடுங்க. லைக் ஸோ ஐம் நாட் சேயிங் டோன்ட் டூ இட். ஸோ என்னோட ஜேர்னி அண்ட் அதே போல் நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி பிளான் பேஸ்டாக இருந்தோம்னா ஒரே ஒரு சோர்ஸ் பண்ணாதீங்க. நான் அதுவும் நான் மிக்ஸ்டு சைட்லேயும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் எப்போவுமே டால் மட்டும் சாப்பிடுவேன் ப்ரோட்டீனுக்கு, இல்லை நான் டோஃபு மட்டும் எடுத்துக்கிறேன், அப்படி செட் ஆகாது. யூ வாண்ட் டு மிக்ஸ் லெக்யூம்ஸ், மிக்ஸ் அண்ட் மேட்ச். அது ஏன்னா நம்ம ஊரில் நிறைய குட் ப்ரோட்டீன் சோர்சஸ் வெஜிடேரியனும் இருக்கு. ஸோ வாட் எவர் ஸோ கம்ப்ளீட் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பீ, கினோவா, பக்வீட்டு, அந்த ஃபைபர் இது அண்ட் சோய், இது எல்லாமே வெஜ் அண்ட் நட்ஸில் கூட நட்ஸ், லெக்யூம்ஸ், தால்ஸ், லென்டில்ஸில் கூட நிறைய கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ், காம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்துலும் கிராம் ஃபார் கிராம் என்னன்னா நிறைய சாப்பிடணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யணும். அதுதான் விஷயம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, குட் அட்வைஸ். ஸோ நீங்கள் வீகனாக இருக்கிறது வந்து யூ லைக் இட். ஸோ நம்ம ஓம்னிவோராக இருந்துட்டு கூட நம்ம ஹார்ட்டை நல்லா சேஃபாக வச்சுக்கலாம். ப்ரிடாமினன்ட்லி பிளான் பேஸ்ட். அது தட் ஐம் சேயிங். ஸோ இது வந்துட்டு இது எப்படி சொல்கிறது, ரிலிஜன் மாதிரின்னு இல்லை. நீ எதிர் இப்படி இல்லைன்னா அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ ஒரு இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜாமாவில் லாஸ்ட் இயர் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆச்சு. ட்வின் ஸ்டடின்னு ஒன்று பண்ணாங்க. நான் பார்த்தேன். ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதில் வந்துட்டு 2 குரூப்ஸுக்குமே ஹெல்த்தி டயட் தான் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் நாட் லைக் ஒன்று வந்து நம்ம என்னமோ சாப்பிடு எக்கேடு கெடுன்னு இல்லை. இவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தி ஆம்னிவோரஸ் டயட் கொடுத்தாங்க. இன்னொரு குரூப்புக்கு ஒரு பிளான்ட் பேஸ்ட் அகேன் ஹெல்த்தி டயட், மேக்கிங் ஷுர் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தது. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது கொலஸ்ட்ரால் அது மெயினாக பார்த்தாங்கன்னா, எல்டிஎல் பார்த்தாங்கன்னா, ஸோ பிளான்ட் பேஸ்ட் ஹேட் இன்னும் கூட நான் ஒரு ஐ திங்க் ஒன் ஆஃப் தெம் ஹேட் லைக் மசில் மாஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ it is definitely harder to maintain your protein intake and everything, but it's doable.
ஹார்ட் டிசீஸ் ரொம்ப இருக்குது இல்லை நமக்கு ஒரு ப்ரிடிலெக்ஷன் இருக்குன்னா ட்ரை டு கெட் மோஸ்ட் ஆஃப் யுவர் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் பிளான்ட் பேஸ்ட் சோர்ஸ். அண்ட் இஃப் யூர் டேக்கிங் மீட்ஸ் லெட் இட் பி லீன் மீட்ஸ் யப் அண்ட் அவாய்ட் ரெட் மீட்ஸ், ஃபிஷ் அவ்வளோதான் இல்லை அட்வைஸ். அவாய்ட் ரெட் மீட்ஸ், take chicken or fish or something like that is a better idea. And not deep fried. Deep fried. See, vegetables are deep fried. நீங்க vegan stuff deep fried எடுத்தா காலி தானே. நீங்க ஃப்ரை பண்ணீங்க எது ஃப்ரை பண்ணாலும் காலி. சோ அது ஒரு விஷயம் நம்ம கிளியரா பண்ணிடலாம். என்னதான் ஹெல்தி ஃபுட்டா இருந்தாலும் அதை நீங்க அந்த பேட்டர் போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா that is as bad as anything whatever it is. இப்போ கார்டியாக் அரெஸ்ட் ஓட சிம்டம்ஸ் யாருக்காவது வருதுன்னு வைங்களேன், அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? தட் இஸ் ஸோ இப்படி சொல்லலாம், யாரோ நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கூட இருக்கோம், அவங்களுக்கு ஒரு கார்டியாக் இவெண்ட் ஆட்டம் வருது என்ன, அந்த டைமில் ஒப்சர்வர் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கவங்க கார்டியாக் அரெஸ்ட்னா பேசிக்கலி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நெஞ்சு வலி வச்சுமா, சிம்பிளாக வச்சுப்போம். நெஞ்சு எரிச்சலாக இருக்கு, நெஞ்சு வலி வருதுன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு டோன்ட் ட்ரை அண்ட் பி ஏ டாக்டர். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஐம்ஷூர் உங்களுக்கும் இந்த கேள்வி வரும், எனக்கும் நிறைய வரும். டாக்டர் எனக்கு இது ஹார்ட் பேர்னா ஹார்ட் அட்டாக் ஆன அப்படி அதாவது நெஞ்சு வயிறுனால கேஸ்ட்ரைட்டிஸாக இல்லை இதுவான கண்டுபிடிக்க முடியாது. அதான் பாட்டம் லைன். சரிங்களா? ஸோ என்னோட ஜென்ரல் அட்வைஸ், புது சிம்டம் உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. சரிங்களா? எனக்கு எப்போவுமே வருங்க, நான் ரொம்ப ஃப்ரைடாக சாப்பிட்டா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும், ஜெல்சல் போட்டால் போயிடும்னா அது வேறு. புது சிம்டம் ஒன்று வருது, ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணாதீங்க. எனி ஒன் ஓவர் த ஏஜ் ஆஃப் ஐ வுட் சே 20-25, டோன்ட் இக்னோர் இட். ஸோ let someone know, கூட யாராவது இருந்தாங்கன்னா டேக் அ ஃபுல் ஆஸ்பிரின், கோ டு த ஹாஸ்பிட்டல். நீங்கள் குவிக்கஸ்ட் வே. ஸோ அண்ட் இது நான் வச்சு அதுக்குன்னு ஒரு செகண்டுக்கு வந்தால் உடனே நான் ஆஸ்பத்திரி போகணும்ல, ஒரு 2 minutesக்கு மேலே லைக் எனி திங் லாஸ்டிங் மோர் தென் a few minutes go to the seek attention. ஏன்னா இது ஒரு வேளை ஒன்றும் இல்லைன்னா பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹவருக்குள்ளே போனால் பொழைச்சிக்கலாம்ல, அந்த கோல்டன் ஹவர். இட்ஸ் a huge problem. ஏன்னா நம்ம விட்டோம்னா the price that you pay ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நம்ம முடிந்த அளவுக்கு அதை சீக்கிரம் போயிடணும். ஓகே, ஏர்லி மெடிக்கல் அட்டென்ஷன், டேக் அன் ஆஸ்பிரின், கெட் டு த ஹாஸ்பிட்டல். நீங்களா ட்ரைவ் பண்ணாதீங்க. நீங்களா வண்டி ஓட்டக்கூடாது. ஓகே. அண்ட் யாராவது கார்டியாக் அரெஸ்ட் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா பேசிக்கலி ஹார்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் எஃபெக்டிவ்லி. இதுக்கு மோஸ்ட் காமன் காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேசின இந்த ரிதம் பிரச்சனைகள். சரிங்களா? VFVTன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா முதல்ல அசஸ், அதே ரெஸ்பான்சிவ், வேகலாக மயங்கி ரெஸ்பாண்ட் பண்ணலையா, எழும்புறாங்களா இல்லையான்னு கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா தண்ணி தெளிக்கலாமா மூஞ்சில, ஸ்டார்ட் தண்ணி தெளிச்சு பாருங்க. ஐ மீன் சி ஒருவேளை ஒருத்தங்க சம்திங் டு வேக், see if they can தண்ணி அடிக்கிறதோ பேரை கூப்பிடுறதோ ஒரு பலாரம் தட்டுறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. எந்திரிக்கிறாங்களா பாருங்க. எந்திரிக்கலையா, நிஜமாவே மயங்கிட்டாங்கன்னா ஸ்டார்ட் CPR. எல்லா இடத்துலையும் நம்ம ஊரில் AED கிடையாது, அதாவது அந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃப்யூசர் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ ஸ்டார்ட் CPR, செஸ்ட் கம்ப்ரெஷன். நீங்கள் ட்ரெயின்டு மருத்துவர் இல்லைன்னா ஒரு ஹெல்த் கேரில் இல்லைன்னா ஹேண்ட்ஸ் ஒன்லி CPR பண்ணுங்கள். என்ன ஸ்பீடு? 100 to 120 per minute. அப்படின்னா 30 செகண்ட்ஸுக்கு ஒரு 60. ஜஸ்ட் ஸ்டார்ட். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதோ அதுக்கு மேலே ரொம்ப ஃபிட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும்ல 120க்கு மேலே. ஸோ இல்லைங்க, அதுக்கு 120க்கு மேலே பண்ண எஃபெக்ட் 100 to 120. அதான் நமக்கு ஆப்டிமல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு செகண்டுக்கு 2 வாட்டி. இது நம்ம இந்த CPR சேலஞ்ச் நான் போட்டிருக்கேன்ல, ஆக்சுவலி இது இந்த காரணத்துக்காக தான் நான் பண்ணதே. வெரி குட். ஸோ இன்ஃபேக்ட் வியூவர்ஸ்க்கு தட்ஸ் ஓகே, நான் டெஃபினட்டாக டேக் அப் த சேலஞ்ச். ஏன்னா இதில் ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஹெல்ப் கால் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது யூ டூ இட் லைக் திஸ். ஃபோர்ஸ் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து வரணும். இப்படி பண்ணீங்கன்னா வராது. ஆமா, எல்போல இப்படி பெண்ட் பண்ணாம கரெக்ட்டா இப்படி வச்சிட்டு உங்க பாடி பண்றது ஷோல்டர், ஸ்பைன் அண்ட் ஹிப் யூஸ் பண்ணி ஹிப் ஹிஞ்சோட மூவ் பண்ணாத எக்ஸாக்ட்லி கம் இட்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட். ஆமா, அப்பதான் நமக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்டென்சிட்டி கொடுக்கணும். ஹார்ட் பண்ற வேலை நீங்க வெளில இருந்து பண்றீங்க, ரிப்ஸ் எல்லாம் தாண்டி போகணும், ரைட்டுங்களா? ஸோ யூ பேசிக்கலி நீட் டு டூ திஸ் டில் அங்கே EMSஓ நம்ம இன்னும் டாக்டர் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அவங்கள உயிர் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் ஒரு எமர்ஜென்சியில் ஒருத்தவங்களை உயிரை காப்பாற்ற முடியும். அது ஐ திங்க் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கற்றுக்க சொல்கிறேன். அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா CPR பண்ணணும். அண்ட் CPRக்கு கோர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கற்றுக்கணும். டெக்னிக் வந்து தெரியலன்னா யூடியூப்ல ஆல்சோ போய் கற்றுட்டு அந்த ஸ்கில் இருக்கணும். ஸோ பேசிக்காக ஸோ ஆஸ்பிரின், CPR, கால் தி ஆம்புலன்ஸ் அண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இனி இஃப் இன் டவுட்
கெட் செக். ஸோ இதில் எனக்கு என்ன டவுட்னா, நிறைய பேர் ஆஸ்பிரினை தவிர அந்த நைட்ரோகிளிசரைன் எடுக்கலாம், கொஞ்சம் PAN40 எடுக்கலாம், ஒரு ஸ்டாட்டின் நீங்கள் போடலான்னு எல்லாம் ஜென்ரலாக காமனாக சொல்கிறாங்க. எல்லாருமே அது எடுக்கலாமா? ஏன்னா நான் என் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட நான் பேசும்போது, சார் இந்த மாதிரி இந்த 4 மாத்திரை சொல்கிறாங்களே, இந்த 4மே போடலாமான்னு அவர் சொன்னார், இல்லை சார் எல்லாருக்கும் போடக்கூடாது, சில பேருக்கு தான் இந்த 4ம் போடலாம். ஸோ நீங்கள் வந்து ஆஸ்பிரின் ஒண்டி தான் சொன்னீங்க, அந்த மற்ற மாத்திரைங்க எப்படி? ஏன்னா ஆஸ்பிரின் கைவசம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஃபுல் டோஸ் ஆஸ்பிரின்னா 325, ஓகே, 325 mg. ஓகே. ஸோ இதுவும் ஸ்டாட்டின் இருந்துச்சுன்னா எடுக்கலாம். ஸ்டாட்டின் எடுக்கலாம். ஓகே. ஒன்றும் ஒரு டோஸ் எடுக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. வெரி குட், தேங்க்யூ வெரி மச் இந்த கிளாரிட்டிக்கு. அப்புறம் இதே போல் நீங்கள் ஒரு பிபிஐ, அதாவது நம்ம புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், PAN40 ஏதாவது கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தீங்கன்னா இட் டசன்ட் ஹர்ட். ஓகே, ஹார்ட்டுக்கு அது ஒன்றும் செய்யாது. ஓகே, பட் அது பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய சைடு எஃபெக்ட் இல்லை. ஓகே. ஸோ சிம்டம்ஸை ஜென்ரலாக ஹார்ட் வலி வந்துச்சுன்னா சிம்டம்ஸை குறைக்கும், ஆனால் அது உயிர் காப்பாற்றும் மெடிசன் கிடையாது. சரிங்களா? ஸோ அதை எடுக்கிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. அது வேணா ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வேணா கொடுக்கும். அதனால நைட்ரோகிளிசரைன் blood pressure drop ஆகலாம். ஸோ அந்த நைட்ரோகிளிசரைன் அவாய்ட் பண்றது பெட்டர். அந்த காலத்துல அந்த சினிமால எப்பவுமே இந்த மாத்திரை இல்ல, இதுல என்னன்னா சோஷியல் மீடியால ரீல்ஸ் வந்துட்டே இருக்கா, பழைய ரீல்ஸ் எனக்கு வருது ஃபார்வர்ட் பண்றதுக்கு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு, அதனால கேட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த ஆன்ஜியோ நீங்க பண்றீங்க இல்லையா, ஆன்ஜியோல சிடிஓன்றதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட், சரி? ஸோ அந்த சிடிஓனா என்ன, சிடிஓக்கும் சாதா பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, சாதா ப்ரொசீஜர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ இப்போது சிடிஓங்கிறது அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரானிக் டோட்டல் அக்ளூஷன். ஸோ அந்த ரத்த குழா ஃபுல்லாக பிளாக் ஆயிடுறது, லாங் டேர்மில் ஆயிருந்தது. லாங் டேர்ம் ஆயிருது. டெஃபினேஷன் வந்து 3 மாதத்துக்கு மேலே இருந்தால் அது ஒரு அண்ட் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சு. சிடிஓனா 100% பிளாக் ஆயிடுது. இப்போ என்ன அதில் விஷயம் என்ன, அது ஏன் கடினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே லைக் ஒன்று பிளாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக்ல அது வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு ஒயர் எடுத்து நம்ம எமர்ஜென்சி ஆன்ஜியோபிளாஸ்டிலாம் சொல்கிறோம்ல, ஒயர் எடுத்து கிராஸ் போடுறது ஈஸி, ரிலேட்டிவ்லி ஈஸி. எதில் அக்யூட்டாக ஹார்ட் அட்டாக்ல வரும்பொழுது, சரிங்களா? இப்போ க்ரானிக் டோட்டல் அக்ளூஷன் ஒரு சிடிஓவில் என்ன ஆகும்னா, ஏன்னா இது அடப்பாக இருக்குது, ஆனால் அந்த ஹார்ட் மசில் வேறு ஏதோ இந்த ரத்த குழாய் வழியாக உயிரோடு இருக்குது, ஆனால் ரத்தம் போகலை, பேசிக்கலி என்ன ரத்தம் போகலை. இது டைம் ஆக ஆக பாறை மாதிரி ஆயிரும், சிமெண்ட் மாதிரி ஆயிரும். கால்சியம் டெபாசிஷன் ஆகி ஃபைப்ராட்டிக் டிஷ்யூ அது இதுன்னு கட்டி ஆயிரும். ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அந்த 100 இருக்கும் போது? அது என்ன டெக்னிக்? ஸோ அதில் பல டெக்னிக்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம சிடிஓ எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்துட்டு நேராக இங்கே டு இங்கே கொஞ்சம் ஸ்டிஃபர் ஒயரை வச்சுட்டு போவோம். ஆனால் அதில் ஒரு ஸோ சம்டைம்ஸ் நாங்கள் வந்து நிறைய டெக்னிக் ஒரே நேரத்தில் இப்படி ட்ரை பண்ணுவோம், அப்படி ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் இங்கே டு இங்கே போவோம். சம்டைம்ஸ் பின்புறமாக போயிட்டு ரெட்ரோகிரேட்னு சொல்லுவோம், அப்படி போவோம். சில நேரத்தில் இந்த பகுதி டைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட்பாத், அதாவது ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சுன்னா ஃபுட்பாத்தில் ஏறிட்டு திருப்பி ரோடுக்குள்ளே வந்துடுறது. ஸோ வெளியில் போயிட்டு ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ பல டெக்னிக்ஸ் ஒரே கேஸில் சம்டைம்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். யூ ஸ்டார்ட் ஆஃப் வித் ஒன் திங், இது ஒர்க் ஆகலையா அப்படி போகலாம், அப்படி போகலையா இப்படி போகலாம். ஸோ நீங்கள் அதனால தான் சிடிஓ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் பல டெக்னிக்ஸ் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ட்ரில் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் நியூஆன்சஸ் டு இட். ஆனால் விஷயம் என்னென்னா பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது ஒரு இது சொல்லிட்டு இல்லை இது பண்ணவே முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு, அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேபி கொஞ்சம் உண்மையாக இருந்துச்சு. இப்போது ஐ வுட் சே ரொம்ப வெரி வெரி ரேர்லி நம்மளால் பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷன். ஸோ அந்த சிடிஓன்னா அந்த சாஃப்ட் பிளாக்ஸ் இல்லாமல் ரொம்ப கால்சிஃபைடாக ஹார்டாக இருக்க பிளாக்ஸை கூட நம்ம பைபாஸ் பண்ணி தான் மாற்றணும்னு கிடையாது. அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதில் தான் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக உடைச்சிருவீங்க, கரெக்டாக? ஆமாம், சிம்பிளாக சொல்லணும். மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் அது உடைக்க முடியலனாலும் நீங்கள் யூ தட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் தட் இது என்னால் உடைக்க முடியாது, நம்ம சிஏபிஜி தான் பண்ணணும்னு யூ வில் நோ இஃப் இட் இஸ் such a instance. ஆமாங்க, அவசியம். ஆனால் உண்மையெல்லாம் சொல்லணும்னா எங்களுக்கு நிறைய வர்றது எப்படின்னா, பைபாஸ் பண்ண முடியாதுன்னு பேஷண்ட்ஸ் வருவாங்க. இல்லை பைபாஸ் ஆகிட்டு கிராஃப்ட். ஸோ அந்த ஃபுல் பிளாக் இருக்கு, ஆனால் பைபாஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஃபிட் இல்லைன்றவங்களுக்கும் இது ஒரு சரியான ஆப்ஷன். இது ஒரு ஆப்ஷன். தட்ஸ் an interesting point. ஓகே. அதே போல் நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, நம்ம ஊரில் 35-40 வயசில் பைபாஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பல கிராஃப்ட் மூடி இருக்கும். ஓகே. ஸோ ஏற்கனவே பண்ண பைபாஸில் நீங்கள் ரீகேனுலேஷன் பண்ணுறது கூட
ஸோ பைபாஸ் வந்து ட்ரம்ப் கார்டு மாதிரி ஒரு வாட்டி பண்ணிட்டு சரி கிராஃப்ட்லாம் மூடிச்சு ஒரு கிராஃப்ட் மட்டும் தான் இருக்குது மற்றதெல்லாம் நம்ம அடப்பில் இருக்குன்னா ஸோ அப்போ திருப்பி உங்களுக்கு பைபாஸ் இஸ் ரூல்ட் அவுட் தேவையே இல்லை ஓகே போஸ்ட் பைபாஸ் ஸோ போஸ்ட் பைபாஸ் அக்ளூஷன் ஆல்சோ ஓகே ஃபேண்டாஸ்டிக் ஆல்ரைட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த சிடிஓ பற்றி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு ஸோ அதை நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் உங்களோட இந்த ஸ்பெஷலைஸ்டு நாலேஜை என் ஃபாலோவர்ஸ்க்கு என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆல்சோ இன்னைக்கு இட்ஸ் ஆகஸ்ட் 17th 2024 ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ பார்க்குறாங்களோ ஆளுங்க தெரியல அண்ட் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் இருக்கிறது எதனாலன்னா இன்றைக்கி நம்ம வி ஆர் ப்ரொட்டஸ்டிங் ஃபார் அந்த கொல்கட்டாவில் அந்த போஸ்ட் கிராஜுவேட் கேர்ளை ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்காக ஜஸ்டிஸும் டாக்டர்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம கேட்குறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வேலை செய்யாததுனால திஸ் இஸ் தி 4th video which I am shooting and in every video I have mentioned this so that the patients and the viewers who we help also know what help we need நம்மளுக்கும் என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியுன்றது ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அண்ட் ஐம் கிளாட் யூஆர் டூயிங் திஸ் ஐ அட்மையர் யுவர் ஸ்டாமினா 4வது பாட்காஸ்ட் இன்னைக்கு அதே எனர்ஜியோட பண்ணிட்டு இருக்கீங்க சாரி அதனாலதான் அனிமல் புரோட்டீன் சாப்பிட்டோம் சாரி கரெக்டான டைம்ல நீங்க எல்லா சிக்கன் பீஃப் சாரி ஜஸ்ட் ஃபன்னி தட்ஸ் ஆல் பட் அது ஆப்வியஸ்லி இந்த நடந்த ரொம்ப ஒரு கொடூரமான விஷயத்துக்கு ஐ திங்க் we need help too, right? We do. Definitely. And again, thanks for the time. Thank you very much. Hey, thank you very much.